குழந்தைங்க தெளிவில்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க தான் ஆக்சுவலாக தெளிவாக இருக்காங்க. நம்ம தான் நிறைய குழப்பத்துக்குள்ளே போய் தெளிவில்லாமல் இருக்கோம். அதனால் உடம்பும் தெளிவில்லாமல் போய் உடம்பு சரியாக இயங்க மாட்டேங்குது. அதனால் கேஸ் ட்ரபிள் உருவாகுது. நீங்கள் சாப்பிட்ற உணவு உள்ளே வந்ததே உடம்புக்கு தெரியலை. அதனால் அந்த ஜீரண நீர் சுரக்காமல் அந்த உணவுலேருந்து காற்று பிரியுது. அந்த காற்று உருவாகுது. அது கேஸ் ட்ரபிளாக மாறுது. சாப்பிடக்கூடாதுன்னே நினச்சிக்கிட்டே சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுதான் உங்களுடைய அறிவு. இந்த அறிவு தான் நமக்கு எதிராக செயல்படுது. சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா திருப்தியாக சாப்பிடுங்க. இறைவனை நம்பி சாப்பிடுங்க. இறைவன் போதுமானவன். அதான் வீசிங் வரத்துக்கு காரணம் உள்ள வயிறுலையும் குடல்லையும் நிறைய காற்று தேக்கம் அடைகிறதால லங்ஸ் விரியறதுக்கு இடம் இல்லாததால் நமக்கு ஃப்ரீயாக மூச்சு உள்ளே போக மாட்டேங்குது. அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த காற்று உருவாகக்கூடாது. அதற்கு 2 வழி இருக்குது. ஒன்று, குழந்தை மனநிலைக்கு போயிட்டு என்ன வேணால் சாப்பிடுங்க. இல்லை பெரியவங்கள மாதிரி மனநிலையோட குழப்பத்தோடு இருந்தீங்க அப்படின்னா பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க. தேவையில்லாமல் சாப்பிடாதீங்க.